ஹாய் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்துட்டு என்னோடய மளிகை சாமானெல்லாம் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுவேன், நியூ கிச்சனாக இருந்தால் எப்படியெல்லாம் பில் பண்ணலாம், அதுக்கப்புறமா என்னென்னலாம் தேவைப்படும் அப்படிங்கிறத நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணும்போது எனக்கு கிடைக்கல. அதனால் நான் இந்த வீடியோ பண்ணுறேன். என்கிட்ட நிறையா வந்துட்டு ஃபேன்சி ஐட்டம்ஸ் அதெல்லாம் வச்சில்ல, கிளாஸ் கண்டெய்னர்ஸ் தான் மோஸ்ட்டாக எல்லாத்துக்குமே நான் ஆர்கனைஸ் பண்ண யூஸ் பண்ணியிருக்கேன். நான் எப்படி வந்து க்ராசரி லிஸ்ட் போட்டு வாங்குவேன், அதுக்கப்புறமா வந்துட்டு என்னென்னலாம் வச்சுருக்கேன், எந்தெந்த ஸ்டோரில் கண்டெய்னர்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். போன வீடியோக்கு வந்துட்டு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா வந்துட்டு 300 வியூஸ் வந்துட்டு எனக்கு ஏதோ 300K மாதிரி இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஹாப்பி ஆகிடுச்சு. என்னென்னா நம்ம சேனலில் செகண்ட் வீடியோன்னு நினைக்கிறேன் 300 வியூஸ் போகுது. எனக்கு ஸோ ஹாப்பி. எனக்கு ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். எல்லாமே கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிறது. டீ வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு டிவி தான் வச்சிட்ருக்கேன். இந்த பக்கம் வந்து தம்பிக்கு வந்துட்டு பூஸ்ட்டுக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஹார்லிக்ஸ்க்கு வந்துட்டு பால் தண்ணியை காய்ச்சிருக்கேன். இங்கே வந்துட்டு டீ வச்சுருக்கேன். ஏன்னா ஒரே டைம் வேலை முடிஞ்சிடும் அப்படிங்கிறதுனால. தம்பிக்கு ரீசெண்ட் டைமில் தான் இந்த பூஸ்ட் வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹார்லிக்ஸ் கொடுங்க, பூஸ்ட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டுட்ருக்கான். அதனால் வந்துட்டு இந்த ஹார்லிக்ஸ் தான் வாங்கி இப்போதைக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு ஸ்பூனில் ஒரு பெரிய கிளாஸு பால் கொடுத்துருவேன் காலையில் ஏஞ்சோடனே. ஏன்னா அப்போ தான் வந்துட்டு அவர் சாப்பிட்றதே பெரிய ஆள் மாதிரி 9 o'clock 10 o'clock அப்படி தான் சாப்பிட்றது அப்படின்றதுனால நான் வந்துட்டு காலையிலே வந்துட்டு இந்த பால் வந்துட்டு பெரிய கிளாஸில் வச்சு கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் நானுமே ஒரு கிளாஸ் வந்துட்டு பால் வச்சு குடிச்சிட்டு டீ வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத இந்த சேனலில் பார்க்கலாமா? இஞ்சியில் வந்துட்டு டீ வந்துட்டு நல்லா இடித்து போடணும். அப்போ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான டீயாக இருக்கும். வச்சு குடிச்சிட்டு இப்போ வந்துட்டு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போதைக்கு நான் இப்படி தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஓவராலாக வந்து பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வந்துட்டு நடுவில் வச்சுருக்கேன் வந்துட்டு. ஏன்னா சைடில் வச்சா எனக்கு எடுக்கிறது வந்து கஷ்டமாக இருக்கும். கிளாஸ் கண்டெய்னர் வேறு தெரியாமல் கீழே விழுந்தால் கூட உடஞ்சிரும் அப்படிங்கிறதுனால நான் நடுவில் வச்சுருக்கேன். என் கைக்கு வந்துட்டு எட்டுற மாதிரி நான் நடுவில் வந்து வச்சுருக்கேன். இந்த சைடும் இல்லாமல் இந்த சைடு இல்லாமல் நடுவில் வச்சுருக்கேன். நான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது இந்த 4 பருப்பு தான். ஒன்று வந்துட்டு குழம்புக்கு, அதுக்கப்புறமா வந்துட்டு நான் வந்து எனக்கு உளுத்த வடை வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் உளுந்தும், அப்புறமா வந்து கடலப்பருப்பு, அப்புறமா வந்து வேர்க்கடலை, இதுதான் நான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது. இந்த 4 பருப்பு தான் அப்படிங்கிறதுனால எனக்கு இந்த 4 பருப்பு வச்சுருந்தாலும் நான் எல்லா டிஷ்ஷும் பண்ணிடுவேன் அப்படிங்கிறதுனால இது மட்டும் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த குட்டி குட்டி கண்டெய்னரில் வந்துட்டு இது ஹோம் சென்டர்லேருந்து வாங்கியிருந்தேன். 6 கண்டெய்னர் 300 rupees சம்திங் ஏதோ ஆஃபரில் வாங்கியிருந்தேன். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஹோம் சென்டர் ஆப்லேயே வந்துட்டு இப்போல்லாம் அவைலபிளாக இருக்குது. நிறையா வெப்சைட்லேயுமே இந்த மாதிரி ஜார்ஸ் நிறையவே கிடைக்கிது. முன்னாடி வந்துட்டு நான் இந்த மிளகாத்தூள், அப்புறமா வந்து சீரகம், மிளகு, அதுக்கப்புறமா வந்துட்டு கடுகு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், இதெல்லாமே வந்துட்டு ஃப்ரண்ட்டில் வச்சுப்பேன். ஏன்னா இதுதான் நம்ம வந்து மோஸ்ட்டாக எடுக்கிறது வந்துட்டு இது தான். அதனால் இது ஃப்ரண்ட்டில் வச்சுப்பேன். இது வந்து தனியா நான் வந்துட்டு ரொம்ப தனியாக யூஸ் பண்ண மாட்டேன். வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால இதை தூக்கி நான் வந்து பின்னாடி வச்சுக்க போகிறேன். பின்னாடி வச்சுட்டு புளி இருக்கும் இல்லையா, அதுக்கு மட்டும் தான் நான் பிளாஸ்டிக் டப்பா வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த புளி டப்பா, அதுக்கப்புறமா வந்துட்டு சர்க்கரை, இது ரெண்டுமே வந்துட்டு நான் வந்துட்டு அதுக்கு பின்னாடி வைக்க போகிறேன். அந்த மசாலா ஐட்டம்ஸ் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி வைக்க போகிறேன். ஏன்னா இது வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் எடுப்பேன் அப்படிங்கிறதுனால வந்துட்டு பின்னாடி வச்சுருக்கேன். கரெக்டாக இடமும் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு ஃபிட் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால ஓகே. அப்புறமா டீ தூள் வந்துட்டு நான் டப்பாலலாம் வைக்கல, அதில் கொடுக்குவாங்கள்ல அந்த பேக்கெட்லேயே வச்சுருக்கேன் டீ தூள். அதுவுமே நான் வந்து பின்னாடி வச்சுட்டு இப்படி தான் ஓவராலாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்துட்டு எக்ஸஸாக இருக்கும்ல சிக்கன் மசாலாத்தூள், கரம் மசாலா அதெல்லாமே இருக்கும்ல, அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டீல் டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா மசாலா வந்துட்டு எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும்ல, அது வந்துட்டு கன்ஃப்யூஸ் ஆகிடும் அப்படிங்கிறதுனால வந்துட்டு. ஏன்னா அது மூந்து கூட பார்க்க முடியாது. மூந்து பார்த்தா அவ்வளோதான், மூக்கோட ஜோலி முடிஞ்சு. அதனால் வந்துட்டு கரம் மசாலா இதெல்லாம் நான் வந்து பெரிய பேக்கெட்டில் வாங்கி வச்சுப்பேன். ஏன்னா வந்துட்டு நான்வெஜ் தான் நிறைய குக் பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால கரம் மசாலா, அப்புறமா வந்துட்டு சிக்கன் மசாலா, பிரியாணி மசாலா அதெல்லாமே வந்துட்டு அதுக்குள்ளே வச்சுருக்கேன். வச்சுட்டு வந்துட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்படி தான் வந்து நான் வச்சுருக்கேன். அப்புறமா மிக்ஸி அதெல்லாமே வந்துருக்கு. கிச்சன் டூர் எப்போயாச்சும் அப்டேட் பண்ணும்போது நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்துட்டு இது வந்து இந்த ஒயிட் கலர் கண்டெய்னர் வந்து மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன்.
ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்துட்டு சொல்கிறது அரௌண்ட் 400 சம்திங் வாங்கினேன். ஒன்று வந்து 200 ருபீஸ் ரேஞ்சில் வாங்கினேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதில் வந்து கல்லுப்பு, அதுக்கப்புறமா வந்து சால்ட் உப்பு, இது 2மே தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா எண்ணெய் பாட்டில். இந்த எண்ணெய் பாட்டில் வந்துட்டு 120 ருபீஸ். விஷால் மார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். இதுவுமே அந்த பெரிய பெரிய தாலெல்லாம் போட்டு வச்சுருக்கேன்ல, அதுவுமே வந்து நான் விஷால் மார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். இது 120 ருபீஸ். 2 வாங்கினேன், ஒன்று வந்து உடஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு அப்படியே கீழே வந்திங்கன்னா அரிசி வந்துட்டு நான் வந்துட்டு அதே பேக்கில் வச்சுருக்கேன். ஏன்னா இது வந்து ஜிப்லாக் டைப்பில் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வேணுங்கிறப்ப திறந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இதுக்குன்னு தனியாக கண்டெய்னர் வாங்க வேண்டாமே அப்படின்னு நினச்சேன். இது வந்துட்டு நான் அரிசிக்காக தான் வாங்கினது. பட் இதில் வந்துட்டு நான் வந்துட்டு எக்ஸஸாக இருக்கும் இல்லையா, இப்போ நம்ம வந்துட்டு சின்ன சின்ன கண்டெய்னர்ஸ் வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுனால எக்ஸஸாக இருக்கிற மைதா, கோதுமை, அப்புறமா வந்துட்டு இந்த சோயா பீன்ஸ் அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாமே வந்து நான் இதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். வீடியோ பிளர்ராக இருக்குது, நான் பார்க்காம எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு இதில் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா வந்துட்டு மைதா, கோதுமை அதை வந்து நிறைய யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால அரௌண்ட் 2 months கிட்ட எங்களுக்கு வரும். அதனால் வந்துட்டு நான் ஒரு டைம் 10 கிலோ அப்படிங்கிற மாதிரி வாங்கி வச்சுருவேன். இது ஒரு 5 கிலோ, அது ஒரு 5 கிலோ அப்படி வாங்கி வச்சுருப்பேன். அதுக்கப்புறமா இது வந்துட்டு என் பையனோட ஃபேவரட் செக்ஷன் வச்சா சொல்லலாம். ஏன்னா மேகி, பாஸ்தா அதெல்லாம் இருக்குல்ல, ரேராக தான் கொடுப்போம், டெய்லியெல்லாம் கொடுக்க மாட்டோம். அதுக்கப்புறமா வந்துட்டு மிச்சம் ஆக்கிற பருப்பு அதெல்லாமே வந்துட்டு இதுக்குள்ளே தான் போட்டு வச்சுருக்கேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் நான் என்னோடய கிச்சனை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்துட்டு வெங்காயம், தக்காளி அதெல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.